இப்போ நம்ம ஜிஎஸ்டி 2.0 நாங்கள் இப்போ ஒரு புது ஆப்ஷன் கூட எனேபிள் பண்ணியிருக்கோம். அப்போ எந்த ஆப்ஷன் நீங்கள் என்ன மாற்றினாலும் அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த பேக்கப் எடுத்துருங்க. இந்த பேக்கப் எடுக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் பேக்கப்பு நாங்கள் ஒரு பேக்கப் சொல்லி டெஸ்க்டாப் ஐக்கான் கொடுத்துருப்போம், அது மூலம் எடுத்துக்கிடுங்க. இதில் ஒரு மெயின் சேஞ்ச் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒன்று இப்போ கொஞ்சம் பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க இப்போ இந்த ரேட்டு கழிச்சதும் இந்த ரேட்டு கூட்டினது எல்லாமே எங்களுக்கு வேணாம், பழைய எம்ஆர்பி பழைய ஓஆர்பியில் போனால் போதுன்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த ரிவர்ஸ் எம்ஆர்பியான ஓஆர்பியில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீ அடுத்தபடியாக இதில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, நாங்கள் 2500 கீழே இருக்கக்கூடிய ஐட்டமும் 1050 மேலே இருக்க ஐட்டத்துக்கு பழைய பர்ச்சேஸில் 12% இருந்ததுக்கு மட்டும்தான் அந்த 6.25 இல்லைன்னா நீங்கள் என்ன எங்கே கொடுக்கீங்களோ அந்த பெர்சன்டேஜை நாங்கள் கழித்து கொடுத்துருந்தோம். அவங்க நிறைய பேர் கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, சில ஐட்டத்துக்கெலாம் அந்த 5% அந்த 5%ல் அந்த டிஸ்கவுண்ட் 7% இல்லைன்னா 6.25 டிஸ்கவுண்ட் வந்து சில ஐட்டத்துக்கு வரலேன்னு. அப்போ அந்த இதை அப்டேட் பண்ணதுக்காக வேண்டி இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தபடியாக இந்த 18% இருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாமே இந்த 2625க்கும் 3050 ரூபாய்க்கும் இடையில விலை இருக்கக்கூடிய எல்லா ஐட்டத்துடைய ரேட்டு சேஞ்ச் பண்ணி 2625க்கு மாற்றதுக்கு இந்த அப்டேட்டை பண்ணிக்கிடுங்க. இப்படி பண்ணும்போது அந்த இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாமே டைரெக்டாக 5% பில்லிங் ஆகிடும். இது கஸ்டமருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இந்த அப்டேட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பாய்.